எல்லாருக்கும் வணக்கம். ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். ராகுல் வந்து டிஷர்ட்லாம் போட்டு வந்திருக்காரு. முதலாளி வந்துட்டாரு. மட்டும் எல்லாரும் ஃபுல் அட்டண்டன்ஸு. ஸோ எம்ஐ வெர்சஸ் ஆர்ஆர் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. எம்ஐ வந்து ரூத்லெஸ்ஸாக விளையாடிட்டு இருக்காங்க. 5-5 ஜெயிச்சாங்க. லா ஆஃப் ஆவரேஜஸ் கேட்சப் பண்ணணும்னு நினச்சி நான் ஜெயிப்பாங்க ஆர்ஆர்னு நினச்சேன். அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ரூத்லெஸ்ஸாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. 214 எவ்வளோ அந்த அளவுக்கு போயிட்டாங்க. திருப்பி வந்து இவங்க ரொம்ப ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் ஆர்ஆர் வித் பேட்டு. அதை நம்ம ஏற்கனவே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தோம். ஜெய்ஸ்வால் நம்பி தான் இருக்கு. சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் 2 பேர் இருந்தாங்க. அவர் போயிட்டாரு. ஜெய்ஸ்வால் ஹேட் டு பேட் டீப். மொமெண்ட் ஜெய்ஸ்வால் வாஸ் அவுட். பெருசாக ஹோப் எனக்கு இல்லை. அவங்களும் வந்து அதுக்கு கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. கேமை டீப்பாக கூட யாரும் எடுத்துகிட்டு போகல. பராக், நிதிஷ் ராணாலாம் வந்து ரொம்ப போராக விளாண்டாங்க. நிதிஷ் ராணா ஏற்கனவே ஒரு எட்ஜ் வாங்கி ஒரு கேட்ச் விட்டார் ரோஹித் சர்மா. அதுக்கப்புறமும் திருப்பி ரெக்லெஸ்ஸாக ஆடி அவுட் ஆனார். ஸோ புவர் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு முன்னாடி பவுலிங் ஃபைனலி அட்லீஸ்ட் ஆகாஷ் மதுவால உள்ள கொண்டு வந்தாங்க. ரிசல்ட் தெரிஞ்சுது. விக்கெட்ஸ் காட்டாமல் இருக்கலாம், பட் எக்ஸலண்டா போட்டாரு. எக்ஸ்ட்ராடினரி. இன்னும் பழைய மேட்ச் மாதிரி டெத்தில் ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் போயிருக்கும். ரன் 230 போயிருப்பாங்க. ஆகாஷ் மதுவால் எக்ஸ்ட்ராடினரியா போட்டாரு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இவங்க அசரங்கா இன்ஜோர்டு. ஸோ அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. குமார் கார்த்திகேயா 2 ஓவர் தான் போட்டாரு. இதுல யுத்வீர் சிங்னு ஒருத்தர் டீம்ல எடுத்தாங்க. அவங்க எதுக்கு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து ஒரு ஓவர் கூட பவுலிங்கும் போடல. அதுக்கு பதிலாக ஒரு பேட்டர், இந்த குணால் ராத்தோர யாரோ ஒரு பேட்டர் எடுத்திருந்தாலும் இல்ல 11ல இல்ல நல்ல இருந்தாரா 11ல இல்ல இல்லையா வெற்றி? ஆனா ஃபீல்டிங் பண்ண வந்தாரு. 11ல இல்ல. சரி, ஓகே. பேசிட்டு இருக்கும்போதே யாராவது ஒருத்தர் கிரிக்கெட் போல ஏதாவது ஒன்று பார்த்து நம்ம வியூவர்ஸ்க்கு அப்படியே அப்டேட் பண்ணிடுவோம். மட்டும் சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணி சொல்லிருங்க. மட்டும் சொன்ன வாக்கே வேத வாக்கு. மட்டும் கரெக்ட் தான். அது இல்ல, அது ஃபரூக்கி வெளியே போயிட்டு சுகம் துபே உள்ள வந்தாரு. ஆனா 11ல இல்ல, யுத்வீர் இல்ல. அப்படிதானே? ஓகே. ஸோ மட்டும் வந்து கரெக்டா அடிச்சிட்டாரு. இப்போ அதுதான் அவங்க ரிசோர்சஸ் இப்போ யூஸ் பண்ணது வந்து. அப்போ அந்த தேஷ்பாண்டே ஸ்பாட்ல தான் இவர் ஆடி இருக்காரு. யுத்வீர் ஸ்பாட்ல இன்னைக்கு இவர் ஆடி இருக்காரு. இப்போ நல்லா போட்டாரு. இந்த பிச்சில் மும்பை இந்தியன்ஸை ஓரளவுக்கு இவர் நல்லா போட்டனால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. பட் ஃபாசலக் ஃபரூக்கி புவர் பவுலிங் தான் இன்னைக்கும். தீக்ஷானா அடிச்சாங்க, அப்படி இப்படி ஒரு மாதிரி ஒப்பேத்தினாரு. இன்னைக்கு முக்கியமான ஹைலைட் வந்து ராகுல், உங்க தியரியை மீறி சர்மாஜி வந்து அவருக்கு பதில் வச்சிருக்கேன். சரி சொல்லு. ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது நல்லா காத்து மழை எல்லாம் வந்தது, லைட்டா நல்லா கூல் ஆயிட்டாரு அவரு. நான் என்ன சொன்னேன், அவரு வேர்த்தாதான் அவுட் ஆவாருன்னு. அவருக்கு ஆல்மோஸ்ட் 0 செகண்ட்ஸ் முன்னாடி 1 செகண்ட்ல தான் எடுத்தாரு. ஆல்மோஸ்ட் போலாமா வேணாமான்னு யோசிச்சாரு. நல்லா ரிவ்யூ எடுத்துருவோம், நல்லா காத்திருக்குது அப்படின்னு எடுத்துட்டாரா? சரி, ஓகே. பட் தென் காம்ப்ரஹென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் தே ஹேட் லாட் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி. எல்லாம் யூஸ் பண்ணாங்க. திலக் வந்திருக்கலாம், ஹர்திக் வந்தாரு. அந்த பவுலிங் வந்து அவங்க பாஷ் கொடுத்துட்டே இருந்தாங்க. போட்டு நீ யார் வேணா போட்டிருக்கலாம். தீபக் சார் இன்னொன்று போட்டிருக்கலாம், ஹர்திக் போட்டிருக்கலாம், எப்படி வேணா போட்டிருக்கலாம். வில் ஜாக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு வில் ஜாக்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க தே ஹேவ் லாட் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி. அதை அவங்க நல்லா யூஸ் பண்றாங்க. ரிசோர்ஸஸை கரெக்டாக யூஸ் பண்றாங்க. தே ஆர் லுக்கிங் அன்ஸ்டாப்பபிள் ரைட் நோ. இதான் என்னோட இனிஷியல் பாயிண்ட்ஸ். நீங்களாம் சொல்லுங்க. வில்ஜாக்ஸ் யூஸ் பண்றதுக்கு அந்த டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேட்டிங் ரொம்ப நேரம் முடிச்சிருக்கணும். ஐ திங்க் ஒரு 4 அந்த 5வது ஹெட்மயர் உட்பட 5 ஓவர்ல எல்லாரும் அவுட்டு. ஹெட்மயரை வந்து நம்ம முன்னாடி அனுப்பணும்னு சொல்லணும். இப்பதான் புரியுது ஏன் அனுப்ப மாட்டாங்கன்னு. அதான் கொஞ்சம் ரன் ரேட்டை காப்பாத்துறோம்னு இனிமேட்டு முக்கியம் இல்ல. அதனால சரி அதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஓரளவுக்கு ரொம்ப அக்ரெசிவா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 217 அதுவும் டாஸ் தோத்து புட் இன்டு பேக் 270ன்றது கொஞ்சம் அதிகம். அதுவே பட் அன்சேசபிள்னு சொல்லியிருக்க முடியாது. இவங்க கூட பிட்ச் ஒன்றும் அந்த அளவுக்கு எதுவும் ஹோல்ட் பண்ணல, எதுவும் பண்ணல. இவங்களா அக்ரெசிவ் அவுட் ஆனது தான். நல்லாதான் இருந்துச்சு. அண்ட் மேபி ஆர்ச்சர் எடுத்தோடனே 2வது ஓவர் விடாம தீக்ஷனா கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரு. அந்த கண்டினியூ பண்ணிருந்தா எடுத்திருப்பாரு அவரு. அது வந்து ஒரு மிஸ்டேக் அவங்க பண்ணிட்டாங்க. அதோட அந்த ஃபீல்டர் சரியா வைக்கல. மிட் விக்கெட்ல வச்சிருந்தா 2 கேட்ச். நல்லா பொசிஷன் கூட இல்லாம ஃபீல்டரை மாத்திருக்கணும். வேற யாராச்சும் ஒரு ஃபீல்டர் வச்சிருந்தா. அதுதான் அதை பார்த்து தான் ஆடினாரு. யுத்வீர் சராக் தான் இருந்தாரு. பட் யாருக்காவது சப்ஸ்டியூட் வந்திருப்பாரு நினைக்கிறேன். அதுவும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து இருந்தாரு. ஏன்னு தெரியல. ஆனா அவங்க ஆர்ஆரோட பாடி லாங்குவேஜ் பெரிய அளவுக்கு எதுவும் இல்ல. ஆர்ஆரோ ஃபீல்டிங் ஏதோ அந்த இடத்துல நிக்கிறதுக்கு அந்த கவர் பண்ணும், அந்த ஏரியா கவர் பண்ணும், அந்த மாதிரி தான் நிக்கிறாங்க. பிளஸ் ஃபீல்ட் செட் பண்றப்ப ரயன் பராக் வந்து அந்த பவர் பிளேக்கு அப்புறம் அங்க லாங் ஆன்ல போயிடுறாரு. அங்க இருந்து பவுலர் நீயே செட் பண்ணிக்கோன்ற மாதிரி அவன் செட் பண்ணிக்கிறான். அங்க நடுவுல வந்து நிதிஷ் ராணா அதோட செட் பண்றாரு, இன்னொரு பக்கம் பவுலர் செட் பண்றாரு, மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷனே இல்லை. ஆனா யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு மும்பை. அவங்க
டாப் 2 வந்து கடைசி ஒரு 10 ஓவருக்கு நின்னாங்க, ரன்ஸ் பேஸ் கிரியேட் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் வந்து 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதான் ஆக்சுவலா அந்த மத்வால் நீங்க ஸ்கையோட சொன்ன மாதிரி. இன்னிங்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ். அப்படிதான் நான் நினைக்கிறேன். யார் இல்ல இன்னிங்ஸ்? அது யாரா இருந்தாலும் வந்து அடிச்சிருப்பாங்க அந்த சமயத்துல. சூரியகுமார் அவ்வளவு இல்ல நல்ல இல்ல அவன் நின்று இழுத்து கொடுத்தாருல ரன் ரேட்டை வச்சு இல்ல நின்னாரு. அவுட் ஆயிட்டு 13 போயிருந்தா ஓவர்ஸ் வரைக்கும் விக்கெட் விடாம இருந்தாங்க ஆல்மோஸ்ட். சோ அதுக்கப்புறம் அவங்க சரி, லைனப்ல ஸ்கை வந்து அவுட் யாரும் ஆயிருந்தா அடிச்சிருப்பாங்க. வில் ஜாக்சன், திலக் வர்மா வந்து இப்படி திலக் அடிச்சிருப்பாங்களா? சர்மா, நமந்தீர், அடிச்சிருப்பாங்க. கார்பின் பாஷ் எல்லாரும் வந்து அடிச்சிருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் அடிக்கிறதுக்கு இல்ல. அவங்ககிட்ட ஆள் இருக்கு. அவங்க தே ஆல் கேப்பபிள் ஆஃப் ஹிட்டிங். அதுவும் ராஜஸ்தான் இப்ப போற பவுலிங்க்கு கண்டிப்பா அவங்க வந்து அடிச்சிருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. மத்வால் மத்வால் வந்து தவிர சொன்ன மத்த மாதிரி யாரும் அந்த 4 அளவுக்கு ஓவர்ஸ் போடல. 39 பாக்குறதுக்கு பெருசா நல்லா இல்லைனாலும் ரொம்ப நல்லா போட்டாரு. ஆக்சுவலா நிறைய ஆக்டர்ஸ் எல்லாமே போட்டாரு. இல்லாட்டி இன்னொரு 15 ரன் எக்ஸ்ட்ரா போயிருக்கும். மதுவால் ஒரு 2-3 சிக்ஸ் எக்ஸ்ட்ரா போயிருக்கும். நல்லா ஃபர்ஸ்ட் போடல மேட்ச்ல அப்படின்னா. SRH கூட கொடுத்தாங்களே அந்த அளவுக்கு அடிச்சா இருப்பாங்க. ஸோ அதுதான் அவர் எக்ஸ் மும்பை பிளேயர்னு காமிச்சிட்டாரு மதுவால் இன்னைக்கு வந்து. எக்ஸுக்கு இன்னைக்கு தார் வார்த்தை கொடுக்கல மத்த எக்ஸ் மாதிரி. ஆமா. அப்புறம் இன்னொரு சேட் நியூஸ், விக்னேஷ் புத்தூர் ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல். ரகு சர்மான் லெக் ஸ்பின்னர் வந்திருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி சந்தீப் சர்மாவும் ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல். அது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன் நாங்க வெற்றி அது சொல்லுங்க. ஷின்ஸ்பிளின்ஸா இருக்கும். பட் மோஸ்ட்லி ஆனா அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா மும்பை இஸ் கீப்பிங் ஹிம். அவங்களே மெடிக்கல் கேர் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஹாபிலிட்டேஷன் பாத்துக்கிறாங்க அவங்க கேம்ப் கொண்டு போய். ஸோ அது வந்து யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் இட். அதே மாதிரி ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல் பெரிய இன்ஜுரி கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 24 இல்ல என்ன சேஞ்ச் பண்ணாலும் அவங்க வந்து இந்த 12th மேட்ச்க்குள்ள சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதான் டெட்லைன். அதனால தான் அதுக்கப்புறம் பஞ்சாப் மாத்த வேற முடியாது. 2 ரீப்ளேஸ்மெண்ட் சொல்ல போறாங்கன்னு சொன்னாங்க இந்த வாரத்துல. பட் டொமஸ்டிக் ரீப்ளேஸ்மெண்ட் தான் அப்படின்றாங்க. ஒன்னு மேக்ஸ்வெல், இன்னொன்னு யாரா? அவன் ஏற்கனவே Ferguson. பண்ணாங்கல்ல Ferguson. ஃபர்கூசன். Ferguson. அதுக்கே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். Okay. மோஸ்ட்லி டொமஸ்டிக் ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும் அடுத்த வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்பயே சும்மா அனௌன்ஸ் பண்ணிட்டு சாட்னர் இன்ஜுரி நியூஸ் என்ன? சாண்டர் அவர் எதுவும் சொல்லல, எதுவும் கேட்கவும் இல்லை, எதுவும் பண்ணல. ஃபிங்கர் இன்ஜுரின்னு நாங்க தவிர ஸ்பெசிஃபிக்கா எதுவும் சொல்லல. அவர் பாட்டு ஜாலியா ஷார்ட்ஸ் போட்டு பக்கத்து சுத்திட்டு தான் இருந்தாரு. So, டேப் கண்டிப்பா பண்ணிருச்சு கை இன்னைக்கு. கொஞ்சம் ஐஸ் பேக்க வச்சு உட்கார்ந்து இருந்தாரு. சும்மா தான் ஆடிட்டு தான் இருக்காரு ஜாலியா. லாகோல் இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைச்சேன் ராஜஸ்தான் ஜெயிக்கும்னு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. நம்ம 2 பேரும் அப்படிதான் சொன்னோம். 210 ஆச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓப்பன் அந்த சூரிய வாஞ்சிலாம் டக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சரி முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் கூட அது டாஸ் வின் பண்ணப்போ ஓரளவுக்கு நல்ல சான்ஸ். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்ச்சர் போட்டோடனே கொஞ்சம் மூவ் ஆகுது. அதுவும் ஃபரூக்கி விக்கெட் எடுத்தோடனே யோசிச்சேன். பட் அதான் அதை இவங்க கீப் அப் பண்ணல. ஒரு ஃபாஸ்ட் பால் ஃபரூக்கி நல்ல ஸ்விங் இருந்துச்சு. ஸ்லோ பால்லாம் போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா தான் போட்டாரு. அதுக்கப்புறம் ஃபரூக்கி விக்கெட் எடுக்கல. அதான் ஃபரூக்கி விக்கெட் எடுக்கல. பட் அந்த அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஸ்பின்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாம இன்னொரு பேஸ் போயிருக்கலாம் இந்த பாலுக்கு. ஆர்ச்சர் இன்னொரு ஓவர் போட்டு தான் ரிக்கல்டன் எடுத்துட்டு அதான் நான் நினைச்சேன். சரி லாகோல் நீங்க மேல சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க மக்கள். சொல்லுங்க மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேல எப்படி இருந்துச்சு இந்த மேட்ச் பார்த்தது? மேட்ச் அலசி ஆராய்ச்சிட்டீங்க பாருங்க. நாம வந்து அந்த அருண் ஐஸ்கிரீம் பிளாஸ்டிக் பால் இருக்குல்ல அதுல விளையாடுற குரூப், இல்லன்னா ரப்பர் பால் இல்ல டென்னிஸ் பால். இப்ப நாங்க வந்து நீங்களும் மட்டும் லாடு. நீங்கெல்லாம் டானு, நானும் முதலாளியும் டான். அப்படின்னா கிடையாது. இந்தியாவுல வந்து கிரிக்கெட் பார்க்கல எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் தான். எல்லாருமே டானா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு கருத்து சொல்றது உரிமை இருக்கு. அது மாதிரிதான் நம்மளும் பேசுறோம். வியூவர்ஸும் உங்களோட இதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இட் இஸ் நைஸ் டு கேரி அவர் இது டுகெதர். நீங்க வந்து மோர் இன்சைட் இருக்குன்னு சொல்ல வரேன் உங்களுக்கு. அதாவது மும்பை வந்து போல்ட் 2 விக்கெட் எடுத்து, சகா 2 விக்கெட் எடுத்து, சரி 4 ஓவர்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா அப்பதான் பும்ரா கொண்டு வராங்க. அந்த அளவுக்கு வேற அதை எதிர்பார்த்தானே இந்த காம்பினேஷன் அவங்க பில்ட் பண்ணாங்க. ஒரு தடவையும் பும்ரா ஓவர் முடிச்சுட்டு அடுத்த ஓவர் யார் ஃபர்ஸ்ட் பால் போடுறாங்களோ விக்கெட் வந்திருக்கு இவங்களுக்கு. அதுதான் இவங்களுக்கு வந்து இந்த 3 தான் நல்லா 3 இருந்தாங்க. புவனேஸ்வர், ஹேசல்வுட் எக்ஸ்ட்ராடனரி. யாஸ் தேல் டீசெண்டா சப்போர்ட் பண்றாரு. அட்லீஸ்ட் இஸ் நாட் லெட்டிங் them down. இவங்க 3 வந்து அதை ட்ரம்ப் பண்ணுது. போல்ட், பும்ரா வந்துடுறாங்க. தீபக் சார் சப்போர்ட்டிங் them, not letting them down. அது போல்ட் வந்து இப்ப லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸாவே டெத்ல நல்லா ஆக்சுவலா நல்லா போட ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் இந்த யார்கர் வந்து அட்லீஸ்ட் இஸ் நாட் கோயிங் ஃபார் 14-15லாம் ஒரு 10-11 அந்த மாதிரி போனா கூட அந்த மாதிரி கடைசி 3 மேட்ச்ல போல்ட் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. அதான் ஜெய்ஸ்வால்லாம் போல்ட் தான். நல்ல விக்கெட் எடுக்கிறாரு. போல்ட் பால்ல போல்ட் ஆயிட்டாரு. அதாவது திட்டி ஏதாவது இதெல்லாம் பண்ணாருல அவரு. அதான் பழைய டீம்மேட் வேற திட்டி அனுப்பிச்சாரு. 2 6 அடிச்சா 3வது அதுக்கப்புறம் அவுட் ஆனா அப்படிதான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அதான் அப்படி போயிருச்சு. சோ இப்ப ராஜஸ்தான் வந்து அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். இதுக்கப்புறம் ஏதாவது
சிஎஸ்கேட வந்துட்டாங்க. சிஎஸ்கேட வந்துட்டாங்க, வாங்கப்பா சிங்க பாஸ்ன்னு சொல்லி உட்கார வச்சிட்டாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் ரூம் இருக்கே. இப்ப கோயனா மப்பாக்காக்கெல்லாம் இப்ப கேம் கொடுக்கலன்னா எப்ப கொடுக்க போறாங்க? குணால் ரத்தோருக்குலாம் இப்ப கேம் கொடுக்கலன்னா எப்ப கொடுக்க போறாங்க? வேற யாரெல்லாம் இருக்காங்க மட்டும் சான்ஸ் கொடுக்குற மாதிரி அவ்வளவுதான். கொடுப்பாங்களா? அதான் எல்லாரும் அர்ஜுன் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரும் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. பேனா மகப்பாவும் ரத்தூர் மட்டும் தான் வரலன்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்ல, இன்னும் ஒருத்தர் யாரோ அர்ஜுன் சிங் யாரோ ஒருத்தர் இருந்தாரு. தேடுறாங்க, தேடி வந்து விளையாட விடுறாங்க கூட்டு வந்து. ஆமா ப்ரோ, அவங்க இருக்க ஸ்குவாடே சின்ன சைஸ், பெரிய அளவுக்கு ஸ்குவாடும் இல்ல. சோ இருக்கிற அளவு தான் விளையாடணும். அதுல ஏற்கனவே வந்து நிகில்னு சசரங்க உட்காந்துட்டாரு, சஞ்சு சாம்சன் இழுத்துக்கிட்டு உட்காந்துட்டாரு. இவரு ரூல்ட் அவுட். நான் அதான் அசோக் கேட்கறேன் சர்மா யாரோ மாட்டேங்கிட்டேன். இருக்காங்க. சஞ்சு என்னடா அப்டேட்? அசோக் சர்மா பவுலர். சஞ்சு இன்னைக்கும் கொஞ்சம் பேட்டிங் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அதான் இதெல்லாம் காமிச்சாங்க. பட் அதான் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மேட்ச் ஆர் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த மேட்ச் வருவாப்புல. அவர்தான் சூரியவன்ஷிக்கு சான்ஸ் நான் கொடுத்துட்டாரு. திரும்பியும் சொல்றேன், என்ன கேட்டா எட்மயரை உட்கார வைக்கலாம், இல்ல உட்கார வச்சுட்டு சஞ்சு பட் என்னன்னா எட்மயர் உட்கார வச்சுனா கவுனில் ராத்தூர் அந்த மாதிரி இந்தியன் பிளேயர் தான் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபாரின் பேட்ஸ்மேன் ஒருத்தர் மட்டும் தான், ஹெட்மயர் மட்டும் தான், வேற யாரும் கிடையாது. போன வருஷம்னாச்சு ஃபெரேரா வச்சுட்டாங்க, டொனால்ட் ஃபெரேராவை. பரவாயில்ல, எட்மயருக்குள்ள சஞ்சு வரட்டும்ங்கிறேன். பின்னாடி விளையாடணும்ன்றியா? இல்ல இல்லடா, அந்த நிதிஷ் ராணாவே எனக்கு என்னமோ இன்னைக்கு பயங்கர இன்ஜுரியா ஃபுல்லா டேப் அப் பண்ணியிருந்தாரு. ஆமா காலை பண்ணிட்டு தான் இருந்தாரு. இந்த நான் சொன்னேன், நிதிஷ் ராணா வந்து இந்த சீசன் 500 ரன் அடிச்சாருன்னா இந்தியா ஸ்ட்ரெயிட்டா இந்தியா டீம் கூட இல்ல 11க்குள்ள எடுத்துட்டு போயிடுவார் கம்பீர்னு மட்டும் வந்து அதை அடிச்சு சொல்லுச்சு. அவர் வந்து ஒரு சீசன் கூட அப்படி அடிச்சது கிடையாது, இந்த சீசனும் ரன் வராது அப்படின்னு. அது வந்து என்னன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு மட்டை வந்து நிதிஷ் ராணா. இது நம்ம பேசுனது தெளிவா ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனா அவருக்கு நல்ல சான்ஸ் இந்த சீசன் அவர் அடிச்சிருந்தாரு. போன வாட்டி ரியான் பராக் அடிச்ச மாதிரி நிதிஷ் ராணா அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு இந்தியன் டீம் போயிருப்பாரு கம்பீர் கோட்டால. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுவும் நடக்கல. ஸோ அவங்களுக்கு இந்த சீசன் வந்து பெரிய டிசப்பாயிண்டிங் சீசன் தான். பெருசா வந்து அவங்களுக்கு சொல்லிக்கிறது மாதிரி இல்லை. சன்ரைசர்ஸ்க்கு வந்து போர் சீசன் அப்படின்னு சொன்னாலும் இதெல்லாம் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் தனித்தனியா. பட் ஸ்டில் அப்போ கூட அவங்களுக்கு அனிகேட் வர்மான ஒரு பாசிட்டிவ் இருக்கு, ஜீஷான் அன்சாரியும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு. இவங்களுக்கு அந்த குழந்தை ஒரு பாசிட்டிவ், ரகுவன்ஷி என்ன சொல்லு சூரியவன்ஷி சாரி சூரியவன்ஷி, அது ஒண்ணுதான் பாசிட்டிவ். மற்ற அவங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அன்பார்ச்சுனேட்லி. மும்பை அந்த அதர் ஹேண்ட் லுக் அன்ஸ்டாப்பபிள் அட் த மோமெண்ட். அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பாட் கார்பின் பாஷ் ஸ்பாட் மட்டும் தான் சாண்டரா அவரான்னு திங்க் பண்றது. மற்ற எல்லாமே அவங்களுக்கு மும்பை வந்து குவாலிஃபை எல்லாம் பிரச்சனை இல்லை, டாப் 2ல வர்றாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு. என்னதான் அவங்க டாப் 1 இருந்தாலும் ஜிடிக்கு 2 மேட்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு. பட் ஜிடி கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் கீழே போவாங்கன்னு தோணுது எனக்கு. சரி, கடைசி பெஞ்ச் என்ன? சிஎஸ்கே, ஆர்ஆர், சிஎஸ்கே ரெக்கார்ட் தான். நாளைக்கு சன்ரைசர்ஸ் தோத்தாங்கன்னா வாங்க பாஸ் அப்படின்னு இழுத்து வந்துருவாங்க. இன்னொருத்தர் யாரு? கேகேஆர்னு நம்ம மனசு இருக்கக்கூடாதுன்னு நினைக்குது. பட் அன்பார்ச்சுனேட்லி அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப கடைசி பெஞ்ச் குவாலிஃபிகேஷன் ஆப்ஷன்ல இருக்காங்களா என்ன? இல்ல இல்ல, நாளைக்கு ஜெயிச்சா போயிடலாம். வித்வுட் டிபெண்டிங் ஆன் அதர் டீம்ஸ் 4 out of 4 ஜெயிச்சா உள்ள போயிடலாம் கேகேஆர். அப்படியே என்ன 17 வச்சு உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க வந்து அதர் டீம்ஸ் டிபெண்ட் பண்ணாமலே their fate is still in their hands, they can win all the matches and go through. 17 பாயிண்ட் வந்துரும். ஆமா 17 பாயிண்ட் உள்ள போயிடுவாங்க. தட் இஸ் நாட் இது. ஸோ அது ஆனா 4 out of 4 ஜெயிக்கணும், அதுதான் மேட்ரு. ஸோ இந்த மேட்சை பத்தி ஏதாவது சொல்ல நீங்க விரும்புனா சொல்லுங்க, இல்லாட்டி we can move on to tomorrow's game. மெயினா வந்து ஐ திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கொஞ்சம் இன்ஜுரிக்கு இன்னும் கொஞ்சம் பேக்கப்ஸ் இருந்தா, நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னதுதான், இன்னும் கொஞ்சம் ஃபாரின் பேக்கப்ஸ் இருந்திருந்தா மேபி தே குட் ஹவ் சேஞ்ச் சம்திங் ஏர்லியர். எதுவுமே பண்ண முடியாம தே வர் ஸ்டக் வித் தி சேம் ஆல்மோஸ்ட் 12-13. ஏன்னா காம்பினேஷன் வந்து அசரங்கா போனார்னா குமார் கதையை கொண்டு வந்து ஃபாரின் போலர் அந்த மாதிரி கம்ப்ளீட்டா மாறாம லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாதது வந்து ஒரு பெரிய இதுதான் ஃபாரின். இல்ல அதான் மும்பை வந்து நல்லா எம்பேட்டிக்கா ஜெயிச்சாங்க. தே கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் எவ்ரி மேட்ச். தே கோயிங் இன்டு நல்ல பீக் ஆயிட்டாங்க. இன்னும் 3 மேட்ச் தான் இருக்கு, அதுல 2 ஹோம்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே இப்படிதான் வருவாங்கன்னு எங்க முதலாளி எதிர்பார்த்தாரு. ஆமா கண்டிப்பா எதிர்பார்த்தேன். இப்ப கூட மீதி 3 மேட்ச் ஜெயிப்போம்னு எதிர்பார்க்கறேன். அதுக்கு ஆசைப்படுறேன். லோவஸ்ட் பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் தான் லோவஸ்ட் நினைக்கிறேன்ல. டேய் 4-4 தோக்க மாட்டாங்கடா. சீசன் முடியல ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. இன்னும் 4 மேட்ச் இருக்குல்ல. இல்ல இதுக்கு வேற ஒரு டீம் தோத்துருக்குன்ற 4 பாயிண்ட்லாம் வச்சு. சரி ஓகே, நாளைக்கு மேட்ச் அகமதாபாத் எஸ்ஆர்எச் வெர்சஸ் ஜிடி. ஜிடி வந்து ஹோம்ல ஆடுறாங்க. நம்ம அதே டாப் 3 காமெடி தான் பேச போறோம். எஸ்ஆர்எச் வந்து மால்டீவ்ஸ் போயிட்டு வந்திருக்காங்க. லாகோல் நீங்க 2 வருஷம் லிவ் பண்ணீங்களே, அந்த மால்டீவ்ஸ் போயிட்டு வந்திருக்காங்க எஸ்ஆர்எச். அதாவது மிட் சீசன் கூட கிடையாது, சீசன் முடிகிற கிட்டத்தட்ட க்ளோசிங் ஸ்டேஜஸ்க்கு வர டைம்ல அவங்க வந்து ஒரு பிரேக் எடுத்திருக்காங்க மால்டீவ்ஸ்ல. ஏன்னா ரீஜுவனேட்டடா வரணும் மால்டீவ்ஸ் போயிட்டு.
வந்து ஒரு வெறியோட விளையாண்டு ஜெயிச்சு உள்ள இல்ல இல்ல போகணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருவாங்க, டீமை டிசால்வ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு கெட் டுகெதர் வச்சுக்கலாம் வச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டாங்க. அதுக்கு வந்து ஒருத்தர் மட்டும் போலையா, நிதிஷ்குமார் ரெட்டி. அவர் வந்து அவரு இன்னும் இதுல வந்து ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் வந்து அவர் ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் அவர் வந்து அந்த கேம் மோட்லேயே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் மட்டும் இருந்திருக்காரு. அதை தவிர மற்ற எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. டீம் திருப்பி அகமதாபாத்ல அசம்பிள் ஆயிடுச்சு. மட்டும் நீ என்னென்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்குற? ஜிடிஏ தான் ருதர்ஃபோர்ட் ஃபிட்டா இருந்தா உள்ள வருவாரு, இல்லைன்னா தே வில் கோ த சேம் டீம். அது இன்னொரு ஸ்பாட் அர்ஷத் கான் ஸ்லாஷ் இஷாந்த் சர்மா அப்படியே தான் இருக்கும் மோஸ்ட்லி. வேற சேஞ்சஸ் இருக்காது. எஸ்ஆர்ஹெச் வந்து என்னதான் கமிண்ட் மெடிஸ் அந்த ஸ்பின்னிங் ட்ராக்காக கொண்டு வந்தாலும் நான் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. தே ஸ்டிக் வித் த சேம் டீம். இந்த விக்கெட்ல வந்து ஈஷான் மலிங்கா வில் பி அ பெட்டர் பெட் தான் கபிந்து மெண்டிஸ். அதான், பட் ஆனா அவர் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவங்க தூக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த பேட்டிங் கீழே அவர் ஒருத்தர் தானே கொடுக்குறாரு இப்போதைக்கு. இல்ல போனதுக்கு அவங்க வந்து அபினவ் மனோகர் உள்ள கொண்டு வந்துட்டு ஜெயதேவனுக்கு அபினவ் மனோகர் 44 அடிச்சதுக்கு அப்புறமும் அவரை டிராப் பண்ணாங்க அடுத்த மேட்ச். டிராப் பண்ணிட்டு திரும்ப இஷான் மலிக் கொண்டு வந்து உனக்கு பதில் அபினவ் மனோகர் கொண்டு வருவாங்க. இந்த கண்டிஷன்ஸ்க்கு அதுதான் வில் பி பெட்டர் 11 நான் நினைக்கிறேன். அது அவங்க எப்படி பண்றாங்கன்றது பொறுத்து. அவங்களும் ஸ்ரீலங்கா கோட்டான் 2 வச்சிருக்காங்க. 2 பேரும் ஸ்ரீலங்கா தான். ஏதோ வந்து உள்ள கொண்டு வருவாங்கன்னு பாப்போம். முதலாளி என்ன நினைக்கிறீங்க? என்ன பிளேயிங் 11 வரும்னா? இல்ல அதே பிளேயிங் 11 தான், ரீயூனைட்டட் டீம். சோ அதே பிளேயிங் 11 தான். இவங்க மாற போறது கிடையாது. இவங்க இஷாந்த் சர்மா மால்தீவ்ஸ்ல அவங்க வேலை பிராக்டிஸ் பண்றதுக்கு நெட்ஸ் கூட இருக்காதுடா. இந்த ஒரு வாலிபால் விளையாடுற மாதிரி வீடியோ போட்டாங்க. அதுவும் டிராவிஸ் ஹெட் வந்து அந்த தார் அந்த இதை வச்சு தொப்பையை வச்சு உட்காந்துட்டு இருப்பாரு ஒரு இதுல அவெஞ்சர்ஸ்ல. அந்த மீம் போட்டுட்டு இருந்தாங்க டிராவிஸ் ஹெட் உட்காந்து பாக்குறது. அவர் ஏதோ ஜூஸோ ஏதோ வாட்டவர் வச்சுட்டு உட்காந்து இருந்தாரு. இல்ல இப்ப இந்தியால இருக்க வேற எந்த ரிசார்ட் போனாலும் நம்ம அந்த ஒரு பிட்ச் மாதிரி எல்லாம் இருக்கும், பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுல அங்க ஒண்ணுமே இருக்காது. அங்க வந்து இந்த நீங்க எல்லாம் நம்ம ஹாலிடே போனாலும் ஜிம்முக்கு போவீங்க டெய்லி. கோவா போனாலும் நீங்க டெய்லி ஜிம்முக்கு போற ஆளு நீங்க. கோவால இருந்து கிளம்புற அன்னைக்கு ஜிம் ட்ரெயினருக்கு எல்லாம் போய் பாய் சொல்லிட்டு வந்தவர் தான் இந்த லாகுல். அதுதான் கில்லு வந்து ஃபிட் ஆயிட்டாரு. சோ அது வந்து ஸ்பாசம் வந்து ஐ திங்க் ஒன் லேட் இது மட்டும் தான், மற்றபடி பிரச்சனை இல்ல. பட் மேபி they might just play him as impact sub கூட பண்ணா அவங்க. அன்லைக்லி மேபி இருக்கலாம். பட் இல்ல ஒரு மேட்ச் ரிஸ்க் எடுப்பாங்களா கில்ல வச்சு? பேட்டிங் விளையாட்டு ரஷித் கான் தான் இருக்காரு. அப்புறம் இல்ல அவங்களுக்கு கீ மேட்ச் இது. அவங்க தோத்தாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும். சோ அதனால கண்டிப்பா கில் ஆட விடுவாங்க. அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி பேட்ஸ்மேனாவது ஆட விடுவாங்க. இது ரபாடா பத்தி அவர் சொல்லி 10 நாளைக்கு மேல ஆச்சு. ரபாடா வந்து அவர் வந்து 10 days அப்படின்னு அக்யூரேட் எல்லாம் சொல்ல, சும்மா 10 days கேட்டாங்களே பதில் சொல்லுங்க. அக்யூரேட் எல்லாம் அதெல்லாம் எதுவும் நியூஸ் இல்ல. few days holiday few days leave. நம்ம வந்து வைவால் ஏதாவது கேட்டாங்கன்னு வைடா, வைவால் ஆன்சர் தெரியலன்னு வையே, ஏதாவது மேக்கப் பண்ணுவோம்ல, ஃபீவர் வாட் ஆர் தி சிம்டம்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா எல்லாமே ஃபீவர், மலேஸ், ஹெடேக், பாடி பெயின், சைடு எஃபெக்ட்ஸ்னா நாசியா, வாமிட்டிங். இது எப்போ வருவாரு கேட்டா வர மாட்டாங்க அவர்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல. அது மாதிரி ஃபில் அப் பண்ணி விட்டாருன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. பட் தென் ஹோப் the reason he has gone is அவரோட பர்சனல் லைஃப் will not get into that and we will wish him well. அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்குவோம். ஐபிஎல்க்கு வருவாரா மாட்டாரா இந்த சீசன் தெரியலையேடா, we don't know என்னன்னு தெரியல. that is private. டைரக்டா பிளேயர்ஸ் வருவாரு வந்தா தெரியல, வர மாதிரி தெரியல. அது கூட வரது கஷ்டம் தான் நினைக்கிறேன், தெரியல. சோ அதுதான், if they want they can get a replacement, good replacement. இல்ல அவரு இருக்கிற ஜெரால் குர்சியா விளையாட போறாங்க. அப்புறம் என்ன ரீப்ளேஸ்மென்ட் கொண்டு என்ன பண்ண போறாங்க? ஓகே, மேட்ச் சொல்லுங்க. கீ மேட்ச் என்ன இவங்களோட பேஸ் அட்டாக் வர்சஸ் தார் இருந்தாரு. நீங்களே சிராஜ் அவரோட பழைய டீம் தானே இந்த எஸ்ஆர்ஹெச், ஆர்பிபிக்கு முன்னாடி. ஓகே, சிராஜ் வர்சஸ் தாரா. சிராஜ் நியூ பால் வர்சஸ் அபிஷேக் சர்மா. இவங்கலாம் ஒரு தடையும் சொல்றோம். அவங்களாம் ஒரு மேட்ச் அடிச்சாங்க, அதுக்கப்புறம் அப்படியே அதுவுமே வந்து நோ பால் அவுட் ஆகி அதை அடிச்சாரு. கன்சிஸ்டண்டா எதுவும் இந்த சீசன் ஃபுல்லா பிடிச்சி விட்டாங்க ஒரு மேட்ச் தவிர. ஸோ அது இதையும் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் பேட்டிங் பிச்சா இருக்கு. ஸோ அதனால பார்ப்போம். கிளாஸ் தான் இப்போதைக்கு அவங்களுக்கு பவர் ஹிட்டர் கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கிறவரு. ஸோ அவரும் சாய் கிஷோர் லாஸ்ட் டைம் அவர் தான் விக்கெட் தூக்குனாரு. ஸோ இந்த தடவையும் தூக்குவாரான்னு தெரியல. அது ஒரு கிளாசன் ஏன் நல்ல ஃபார்ம்ல இருக்க. ஆக்சுவலா போனதோட ஃபார்ம் கம்மி தான், பட் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அவர் சீக்கிரமே வந்து அதனால ரொம்ப டைம். அவங்க டீம்ல பாக்குறப்ப மில்லரா ஸ்டெடியா இருக்கதா ஒருத்தர் தானே. ஏன்னா மிடிலர் முன்னாடி வந்து அவர் 10 ஓவர்ல வருவாரு. இப்ப 5 ஓவர்ல வந்து கொஞ்சம் தட்டி விட்டு ஆடிட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறாரு. நிறைய டைம் கிடைக்குது அவருக்கு.
ரஷீத் கான் அவருடைய பழைய டீமோட விளையாடுறாரு, எக்ஸ் டீமோட. இஸ் நோவேர் நியர் இஸ் பெஸ்ட், பட் ஸ்டில் இஸ் மேனேஜிங். ஏன்னா ரொம்ப பூரா ஆரம்பிச்சாரு, அதுக்கு லாஸ்ட் 2 கேம்ஸா வந்து இஸ் bowling டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். அவரோட பழைய டீமோட வர்றாரு. ஸோ அதுவும் எப்படி போகுதுன்னு we can see. வேற ஏதாவது மேட்சப்ஸ் இருக்கா இல்ல ஃபேண்டசி போலாமா லாக்குல்? யார் ஜெயிப்பா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, இன்னும் சொல்றதுக்கு இல்ல. இன்னொன்னு வந்து சாய் Titans. கிஷோர் வந்து இந்த இடையும் டாப் 3 ரொம்ப நேரம் விளையாட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் bowling கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க லெஃப்ட் ஹேண்ட் ஆமா. இருந்தாலும் கொடுக்கவே மாட்டாங்க. இவங்கயும் டாப் 3 வந்து விக்கெட் விடாம ஒரு 12 overs 13 overs விளையாட்டாங்கன்னா அதுவும் திரும்ப ஓவர் கொடுக்க மாட்டாங்க அவருக்கு. ஆமா, tactically அந்த காலம் அவங்க எடுக்காதான் போறாங்க. லாகுல் ஜிடின்னு ஆரம்பிச்சு வச்சிட்டாரு நாளைக்கு. மத்தவங்க என்ன சொல்றீங்க? அதே டைட்டன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ். நட்டு எனக்கு இன்னமும் போன ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. அவங்க பவுலிங் ரொம்ப கேவலமா போட்டாங்க குஜராத். ஸோ ஐ வில் கோ வித் சன்ரைசர்ஸ். சன்ரைசர்ஸ். எனக்கும் வந்து மால்டீவ்ஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்கோம், அதனால ஒரு மேட்சா ஜெயிச்சிருவோம். போய் நமக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு நம்மள வந்து கவனிச்சுக்கிட்டாங்க, அதனால வந்து மேட்சை வின் பண்ணி கொடுக்கணும்னு வெறியோட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சன்ரைசர்ஸ் தான் நானும் சொல்றேன். போன வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபுல்லா ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து தோத்தாங்களே, அந்த மாதிரி ஜிடி ஆவாங்களா? ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். அதனால வந்து மால்டீவ்ஸ் ரிட்டர்ன் சன்ரைசர்ஸ் தான் நானும் சொல்றேன். லாகோல் சொல்லுங்க, இது ஃபேண்டசி பிக்ஸ் 3 சொல்லுங்க நச்சுன்னு. சிராஜ், ம். ரஷீத் கான், ம். கமிங்ஸ். ம். ஒரே பவுலர்ஸ் எடுத்துக்கீங்க. யூஸ்வலா பேட்ஸ்மேன் எடுப்பீங்க, ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இந்த பவுலர்ஸ் எல்லாம் மால்தீவ்ஸ் எஃபெக்ட்ல எல்லாம் பவுலர்ஸ் ஜாலியா இருப்பாங்கன்னு போட வேண்டியதுதான். அப்படியே. அப்ப சாய் சுதர்ஷன், கில்லு, பட்லர் அப்படியே 3 தூக்கிட்டா இருப்பாரு எங்க ஆளு. அப்படியே 3. நானும் அப்படியே பண்ணுவா. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் எடுத்தீங்களா? இல்ல எடுக்கல. இல்ல எடுக்கல, எடுக்கல. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன் வேணாம், கிளாசன். ஓகே, குட். இப்போ எனக்கு 2 பேர் நான் சொல்றேன், யாரு சொல்லலாம்? ரன் ஸ்கோரிங் பேட்ஸ்மேன் ஒருத்தர் சொல்லுங்க. யாரா? ரன் ஸ்கோரிங் பேட்ஸ்மேன். ரன் ஸ்கோரிங் இல்ல, கமிந்து மெண்டிஸ் ஆடினாருன்னா எடுக்கலாம், தப்பு இல்ல. ஃபேண்டசிக்கு கண்டிப்பா 2 ஓவர் போடுவாரு, பேட்டிங் வந்து ஒரு 20 ரன் அடிச்சிருவாரு. ஸோ மெண்டிஸ் ஆடினாருன்னா மெண்டிஸை மிஸ் பண்ணாதீங்க, கமிந்து மெண்டிஸை. பிரசீத் என்ன யாரும் சொல்லல, ஸோ கண்டிப்பா விட முடியாது. பர்பிள் கேப் ஹோல்டர் பிரசீதை விட முடியாது. ஸோ இதுதான் என்னுடைய 2 பிக்ஸ். ஹர்ஷல் பட்டேல் விட்டுட்டோம். ஸோ இந்த 3ல யாராவது 2 பேர் எடுத்துங்க, பிரசீத், ஹர்ஷல் அண்ட் காமிந்து மெண்டிஸ் ஆடினா காமிந்து மெண்டிஸ். ஸோ இதுதான் 2 பேர் சன்ரைசர்ஸ் சொல்லியிருக்கோம், 2 பேர் ஜிடி சொல்லியிருக்கோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். லாகுல் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது. பார்ப்போம். நீ என்னோட மால்டீவ்ஸ்ல இருந்து வந்திருக்காங்களே, அதுக்கப்புறம் நம்ம எப்படி பேசுவோம்னு யோசிச்சிருந்தேன். நீங்க நம்ம மால்டீவ்ஸ் போயிட்டு வரும்போது என்னென்ன பேசுவோம்னு நீங்க மைண்ட்ல நினைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, போதும். வியூவர்ஸ் ரொம்ப சந்தோஷம், நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரீட்ரோன்னு இன்னைக்கு ஒரு படம் வந்திருக்கு, அதை பத்தி நாங்க பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அந்த படத்தை பார்த்துட்டு வந்தாலும் அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் அந்த படம், நீங்க சொல்லுங்க. பார்த்துட்டேன், நீங்க லீவ்டா, பார்த்துட்டு வந்தேன். சரியா? அதை பத்தியும் பேசணும்னு நினைக்கிறீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த படம் எப்படி இருக்குன்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. பாய்ஸ் ஃபைனல் கமெண்ட் சொன்னீங்கன்னா we can sign out. இன்னைக்கு தண்டர் போல்ஸ் படம் பார்த்துட்டு வந்தேன் நான். அப்படியா? இப்போ 2 பத்தியும் நம்ம பேசணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் போடுங்க. நீங்க எல்லாம் எதுவும் பேசாதீங்கடா அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் போடுங்க. சொல்லுங்க பாய்ஸ், கடைசி கமெண்ட் சொல்லுங்க, we can sign out. இப்போ குஜராத் ஒரு கிராஸ் ரோட்ஸ்ல இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க அட்லீஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சாதான் கம்ஃபர்டபுளா பிளே ஆஃப் போக முடியும். அவங்களுக்கு 2 மேட்சஸ் இருக்கு ஆன் ஹேண்ட், 9 மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு மேட்ச் ரொம்ப கேவலமா தோதுல, ரன் ரேட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்ப ஜிடி மட்டும் தான், ஐ திங்க் மும்பை மட்டும் தான் +1ல இருக்காங்க, அதாவது +1ல இருக்காங்க. இவங்கலாம் பாயிண்ட் பிளஸ் 11th ஸ்டாண்டர்ட் யார் 12th +2ல இருக்காங்கன்னு காமெடி யோசிச்சல. நான் சொல்லாமலே எடுத்துமா நினைச்சேன், வந்துருச்சு. சரி, முடிகிற நேரம் எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டுன்னு விட்டேன். ஸோ சன்ரைசர்ஸ் வந்து ரீஜூனேட் ஆகி வந்திருக்காங்க. ஸோ மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வில் பி பேக் டு தி ரிவ்யூ ஆஃப் திஸ் மேட்ச். ஸோ அதே மாதிரி சொன்ன மாதிரி படத்தை பத்தி ரிவ்யூ பண்ண சொல்லுங்க. சைனிங் ஆஃப் யுவர் ஸ்குவாட்.